ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு எஜுகேஷன் இன்ஃபோ. இன்னைக்கு வந்து நம்ம சிபிஎஸ்இ கிளாஸ் 1 நியூ சிலபஸில் வந்து பரிவார் பரிவார்னு பார்க்க போகிறோம். பரிவார்னா என்னன்னா ஃபேமிலி. ஓகேவா? சுனே கஹானி. சுனே கஹானினா ஸ்டோரின்னு அர்த்தம். சுனேனா கேளுங்க, ஸ்டோரி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா கா பரிவார். பரிவார்னா ஃபேமிலி. மீனாவுடைய ஃபேமிலி. मीना के परिवार में 7 लोग हैं. उसके दादा दादी, माता पिता, चाचा, मीना और उसका छोटा भाई दिवाकर. दिवाकर 3 साल का है. वह बहुत नटखट और चुलबुला है. இப்போ மீனா கே பரிவார் மே 7 லோக் हैं. அதாவது மீனாவுடைய ஃபேமிலியில் வந்து 7 லோக். 7னா 7 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு யார் யார் இருக்காங்கன்ட்டு. இதுதான் மீனா, இது திவாகர். இவங்க வந்து தாதா பாட்டி, தாதினா தாத்தா, அம்மானா மாதா, பிதானா அப்பா, இவங்க வந்து சாச்சா, சாச்சானா சித்தப்பா. ஸோ இதான் மீனாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகேங்களா? उसके दादा दादी, माता पिता, चाचा, मीना और उसका छोटा भाई दिवाकर. दिवाकर 3 साल का है. दिवाकर வந்து 3 years old boy. वह बहुत नटखट और चुलबुला है. அவன் வந்து ரொம்ப நாட்டி அண்ட் வந்து ரொம்ப துருதுருன்னு இருப்பான். நட்கட்னா வந்துட்டு குறும்பு பண்றது. मीना को अपने भाई के साथ खेलते में बहुत आनंद आता है. அதாவது மீனா வந்து அவங்க தம்பி கூட விளையாடும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கா. ஆனந்த்னா ஹாப்பி. திவாகர் भागकर कमरे के किवाड़ के पीछे छिप जाता है. திவாகர் இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் வந்து மீனா, இந்த பாய் வந்து திவாகர். இவங்க வந்து ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுறாங்க. அதாவது திவாகர் வந்துட்டு ஓடி போய் கிவாட்னா டோருக்கு பின்னாடி வந்துட்டு ஒளிஞ்சுக்கிறான். मीना उसे ढूंढ लेती है तो वह जोर जोर से हंसता है. அதாவது மீனா வந்து அவன் பிரதரை வந்து தேடி தேடி ஜோர்னா வந்துட்டு ஜோர்ஸே ஹன்சா ரொம்ப வந்துட்டு சத்தமா சிரிக்கிறா. நெக்ஸ்ட் வந்து மீனா உசே கின்தி சிக்காத்தி ஹே. மீனா வந்துட்டு பாருங்கன்னா கின்தினா என்னன்னா நம்பர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 1 2 3 4. ஸோ மீனா வந்துட்டு அவனோட தம்பிக்கு வந்து நம்பர்ஸ் கற்றுக் கொடுக்குறா. திவாகர் कहता है 1 2 3 4 तो மீனா कहती है. திவாகர் வந்து என்ன சொல்றான்? 1 2 3 4 तो மீனா कहती है. திவாகர் வந்து 1 2 3 4ன்னு சொல்றான். சாச்சா ஜி ஹம்கோ கர்த்தே பியார். சாச்சானா அவங்க சித்தப்பா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். சித்தப்பா வந்துட்டு திவாகரை வந்துட்டு தூக்கி வந்துட்டு கொஞ்சம் விளையாடுறாங்க. तभी चाचा जी आ जाता है और दिवाकर को गोद में उठा लेती हैं. ஸோ அவங்க சித்தப்பா வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு திவாகரை தூக்கி விளையாடுறாங்க. नेक्स्ट मीना चाचा जी और दिवाकर बरामते में जाते हैं जहाँ दादी और माँ फल काट रही हैं. மீனாவும் சாச்சாஜி, மீனாவும் சித்தப்பாவும் அண்ட் திவாகர் வந்துட்டு பராமத்தேனா வெராண்டால பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ மீனாவுடைய அம்மாவும் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபல் காட் ரஹி ஹே. ஃபல்னா ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. मीना के पिता और दादाजी गमलों में पानी दे रही हैं. ஸோ மீனாவுடைய அப்பா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். மீனாவுடைய அப்பா வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ளவர் பாட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றுறாங்க. இந்த மாதிரி. थोड़ी देर में माँ सबको फल देती हैं. थोड़ी देरனா கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அம்மா வந்து எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஃபல் தேத்தி ஹேன்னா ஃப்ரூட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க.
सब लोग मिल-जुल कर खुशी से फल खाता है. எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா ஒண்ணோட ஒண்ணு பேசிக்கிட்டு, நல்லா சந்தோஷமா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறாங்க. ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருமே வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு ஹேப்பியா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் कितना प्यार भरा है मीना का परिवार. ஸோ எவ்வளோ லவ்வபிள் ஃபேமிலி மீனாவுடைய ஃபேமிலி. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளும் நம்மளோட ஃபேமிலி வந்து லவ் பண்ணி நல்லா ஹேப்பியா இருக்க கத்துக்கணும். ஓகேங்களா? தேங்க் யூ கிட்ஸ்.